இப்போ ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு கஸ்டர்டு ஃப்ரூட்ஸ் பண்ண போகிறேன். இப்போது இதுக்கு என்னென்னலாம் எடுத்துருக்கேன்னு பாருங்கள். காய்ச்சி ஆற வச்ச பால், ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக நெய், சேமியா, ஒயிட் சுகர், கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூனு, பாதாம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பழத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வேணாலும் போடலாம். நான் இப்போ வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சை போடலாம், பச்சை திராட்சை போடலாம், ஸ்ட்ராபெரி போடலாம். அதுமாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் பழங்கள்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி இது 3 வச்சு தான் பண்ண போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வாழைப்பழமும் ஆப்பிளும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெய் விட்டுக்கலாம், சேமியா போட்டுக்கலாம், இப்போது நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்தாச்சு. நெய்யிலேயே காய்ச்சி ஆற வச்ச பால், சேமியா கொஞ்சமாக வெந்து வரட்டும். லைட்டாக கொஞ்சமாக பால் விட்டு கஸ்டர்ட் பவுடரை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம், கட்டி இல்லாமல். சேமியா ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஒயிட் சுகர் போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரும் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் சூடு ஆறட்டும். நல்லா சூடு ஆறிடுச்சு. கொஞ்சமாக மாதுளம்பழம் போட்டுக்கலாம், தேவையான அளவு. ஆப்பிள் போட்டுக்கலாம், வாழைப்பழம் போட்டுக்கலாம், இது கூட பாதாமும் முந்திரியும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு எல்லாம் செட் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சம் பாதாம் பிஸ்தா அப்படியே போட்டுக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனோன்னா எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம். இப்போ ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆஹா, இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய கஸ்டர்டு ஃப்ரூட் கஸ்டர்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம்.